குருவே சரணம். வணக்கங்க. நான் உங்கள் ஜோதிடர் கோவர்தன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சனி பெயர்ச்சி பலன்கள். சனி பகவான் வந்து இப்போ வந்து கும்பத்தில் வந்து இருந்து மீனத்து வராப்பில் குரோதி வருடத்தில் வந்து 15 தினங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து விசுவாவசு ஆண்டில் வந்து எப்படி இருக்க போகிறாப்புல, ரிஷப லக்கணத்துக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது. ரிஷப லக்கணம் எடுத்துக்கலாம், ரிஷப ராசின்னு எடுத்துக்கலாம். 2 பேருக்கும் இது வேலை செய்யுது. இப்போ வந்து ரிஷப ராசிக்காரங்களுக்கு வந்து என்னென்னா, அங்கேயே தான் குரு இருக்காப்புல. அவருக்கு இன்னும் கொஞ்ச நாளில் வந்து இடப்பெயர்ச்சி பண்ணுவாப்புல. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் வந்து என்னென்னா, குரு பகவான் வந்து 2ஆம் ஸ்தானத்துக்கு போயிடுறாப்புல. ராகு பகவான் 10க்கு வந்துடுறாப்புல. அதே மாதிரி சனி பகவான் வந்து 11ஆம் இடத்துக்கு வந்துடுறாப்புல. தொழிலில் லாபத்தை அடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் லாபம் வந்து சொற்பமான லாபமாக வரும். லாபம் வந்து பெருசாக வராது. ஆனால் வால்யூம் ஆஃப் பிஸ்னஸ் வந்து அதிகமாக போகும். அதனால் லாபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். சரிங்களா? லாபம் கம்மியாக இருக்கும், ஆனால் பிஸ்னஸ் நிறைய நடக்கும். தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வருடமாக வந்து மாறுது. அதே போல் இவங்களுக்கு வந்து வேறு ஏதாவது பிரச்சனைகள் வரும் பார்த்தீங்கன்னா, வேறு எதுவும் பிரச்சனை வராது. சனி பகவான் பயிற்சி ஆன உடனே வந்து ராகு பகவான் வந்து ஒரு 2 மாதத்துக்கு பிரச்சனை பண்ணுவாப்புல. அவரும் இடப்பெயர்ச்சி ஆகிட்டாருன்னா ஒன்றும் பிரச்சனை வரல. இதுதான் நடக்க போகுது. ரிஷப ராசிக்கு ரிஷப லக்னத்துக்காரங்களுக்கு வந்து இதுதான் நடக்க போகுது. வேறு எதுவுமே நடக்க போகிறதில்ல. இந்த வருடம் வந்து சனி பகவானோட பயிற்சி வந்து இவங்களுக்கு நல்லா வருது. சனி பகவானோட பயிற்சி, ராகுகேதோட பயிற்சி, குரு பகவானோட பயிற்சி ரிஷபக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குது இந்த அமைப்பு. இவங்க நான் ஒரு தொழில் பண்ணிட்டாங்கன்னா தொழில் நல்லா டெவலப் ஆகும். ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்ருக்காங்கன்னா வேலை டெவலப் ஆகும். வெளிநாட்டில் வந்து வேலை செஞ்சுட்ருக்காங்கன்னா பெரிய லெவலில் ப்ரொமோஷன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, இல்லை பெரிய இடத்துல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு வந்து நல்லா வரும். ஆக மொத்தம் இந்த விஸ்வாவச ஆண்டில் வந்து ரிஷப ராசி ரிஷப லக்னத்துக்காரனுக்கு மிகப்பெரிய யோகம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி. வணக்கம்.